பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:9. 1 சாமுவேல் 26:9 வேதம் சொல்கிற, தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கை போடாதே என்று சொல்லி தாவீது அபிஷாவை தடுக்குகிறான். அப்போது தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சவுலை கொல்லுகிறதற்கு. அபிஷாய் சொல்கிறான், உண்மை இத்தனை நாட்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறானே, இவனை முடித்து விடும் என்று சொல்கிறான். கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். இன்றைக்கி நமக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அதுதான். தாவீதுக்கு நல்ல வாய்ப்பு, அபிஷாயை கொல்லலாம், கொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஈ கேன் கில். ஏன்னா பல காலமாய் துரத்தி கொண்டிருக்கிற சவுல் தாவீதை கொல்லணும் என்றே துரத்திட்டு இருக்கிறான். பட் டேவிட் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே கை போட மாட்டேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரை குறித்தும் எதை குறித்தும் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆண்டவர் குறித்து மட்டும் பேசுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆனால் யாரை குறித்தும் பேசாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், உங்களை எதிரிகளை கை போடுகிறதற்கோ 4 வார்த்தை பிடுங்கி கேட்குறதற்கோ உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனாலும் நம்ம வாய் திறவாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அது நமக்கு ஒரு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்துக்குள் நம்மை நடத்துகிற ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் மாறுகிறது. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொன்று இருக்கலாம். அபிசாய் சொல்லுகிறான், இது நல்ல வாய்ப்பு, அவரை கொன்று போடும் என்றே சொல்கிறார். பட் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே கை போட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி ஒரு மிராக்கிள் நடக்குது. இன்றைக்கி நைட்டு கண்ணை மூடி உறங்குறதற்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கும். பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிறேன். இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் யார் சொல்கிறத கேட்காதீங்க, கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேளுங்க, செய்யுங்க, ஜெயிப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் a blessed day.